சந்திரிகா 94 ஜனாதிபதி ஆகினதும் சம்பந்தன் சந்திரிகாவோட உரையாடுற ஒலிப்பதிவு விடுதலை புலிகளுக்கு கிடைக்குது. தனிநாடு தீர்வும் இல்லை, பிரபாகரன் தமிழர்களுக்கு தலைவரும் இல்லை, பிரபாகரன் தமிழர்கள் தலைவராகவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆயுதங்களை போட்டதுக்கு பிறகு பிரபாகரனை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்று சம்பந்தன் சொல்றார். சந்திரிகா சுவாதிலிங்கம் சொன்னார், விடுதலை புலிகள் அழிக்கப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள் என்ற உத்தரவாதம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கப்பட்டதாகவும், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அது தெரியும் என்றும், அவர்களும் அதை விரும்புகிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அமிர்தலிங்கமும் இதே மாதிரி தான் ஆபரேஷன் லிபரேஷனுக்கான ஒரு அனுசரணையை ஜெயவர்த்தனாவுக்கு வழங்கினார். சம்பந்தனும் யாழ்ப்பாணத்திலிருந்து புலிகளை வன்னிக்குள் விரட்டி விட்டு தீர்வு பொதியை வழங்கிய பிறகு வன்னிக்குள் எருமைகளையும் புலிகளையும் அளிப்பதை தமிழர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்ற வசனத்தை பயன்படுத்தினார். தமிழரசு கட்சியில் ஒரு நாய் இருந்தாலும் அது தமிழர்களுக்கு தலைமை வகிக்க தகுதியானது. ஆனால் உங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்து போராடினாலும் புலிகளோ எந்த இயக்கங்களோ தமிழர்களுக்கு தலைவர்களாக முடியாது. தரப்பினர் உண்மையிலேயே நம்புகிறார்கள், இந்திரா காந்தி இலங்கையை பிரித்து தமிழீழத்தை உருவாக்குறதுக்கு தான் விரும்பினார்கள். நீங்களும் நம்புகிறீர்கள்? அதுல டெல்லி பாராளுமன்றத்தில் இலங்கையில் நடப்பது இனப்படுகொலை என்று இந்திரா காந்தி அறிவித்தார். இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கான ஒரு சுதந்திர தேசத்தை உருவாக்கியாக வேண்டிய திட்பந்தம் எங்களுக்கு வந்துருந்தா சரிப்படும். இங்கேயும் தமிழர்களுக்கு தலைவர்கள் நாங்கள் தான் என்று இவர் வந்து நின்றா என்ன செய்யறது? அந்த மனோபாவத்தில் தான் புலிகள் வேற வழி இல்லாமல் அந்த அவர்கள் அமிர்தலிங்கத்தை படுகொலை செய்திருந்தார்கள். இது உண்மையிலேயே அதுக்கு பிறகு பிரேமதாசாவோட அவ்வளவு ஒரு நெருக்கம் வந்திருந்தார். அதுக்கு பிறகு விடுதலை புலிகளே பிரேமதாசாவை படுகொலை செய்கிறார். அமிர்தலிங்கத்தின் படுகொலைக்கு பச்சை கொடி காட்டியவர் பிரேமதாசா. அமிர்தலிங்கத்தை சுட்டு போட்டு வந்த போராளிகளையும் காவல்துறை வச்சு வெளிப்படைகள் வெளியேறும் போது இந்திய நரசிம்ம அரசு வெளிப்படையாக அறிவித்து விட்டது, தமிழர்களுடைய அரசியல் இந்தியாவை புரிந்து கொண்டும் இல்லை, இந்தியாவோடு சேர்ந்தும் இல்லை. வணக்கம் நண்பர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் நாங்கள் முற்றிலும் புதிய நபரை, தேசம் திரைக்கு புதிய நபரை சந்திக்க இருக்கின்றோம். இன்று நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து 100 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து 50 நாட்கள் ஆகிவிட்டது. தமிழ் தேசியம் மற்றும் இலங்கையுடைய அரசியல் போக்கு எவ்வாறு நகர்கின்றது, அதை நகர்த்துபவர்கள் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக உரையாட இருக்கிறோம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக அரசியல் செயற்பாட்டாளர், விமர்சகர் மற்றும் விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு தளங்களிலும் பணியாற்றியவர், நீங்கள் அறிந்த கனடாவில் வாழுகின்ற முல்லைமதி. வணக்கம் முல்லைமதி அவர்களே. வணக்கம் ஜெயபாலன் அவர்களே. வணக்கம் தேசம் திரையின் வாசகர்களே. அரசியல் ஒரு வேறு தளத்துக்கு நகர்ந்திருக்கிறது. இந்த தேர்தலுக்கு பிற்பாடு பாராளுமன்ற தேர்தல் நடந்த 50 நாட்கள், ஜனாதிபதி தேர்தல் 100 நாட்கள். தமிழ் தேசியமும் கிட்டத்தட்ட ஒரு தலை வெட்டப்பட்ட கூலியின் நிலைமையில பல்வேறு திசைகளிலையும் அங்கலாய்த்து திரிகின்றார்கள். உங்களுடைய பார்வை, உங்களுடைய கணிப்பு எவ்வாறு இருக்கின்றது தமிழ் அரசியல் மற்றும் இலங்கையுடைய அரசியல் தொடர்பு? இலங்கை அரசியல் தவிர்க்க முடியாத ஒரு மாற்றம், அதாவது ஊழல், போர் வெற்றியை முன்னிறுத்தி ஒரு சர்வாதிகார ஆட்சி, மற்றது சர்வதேச அரசியலுடன் அவர்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடு, பல்வேறு காரணங்களால் ராணுவ வெற்றியின் குறியீடாக இருக்கக்கூடிய கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக்கு எதிரில் ஏறிய பிறகு அவர் அரசாங்கத்தையும் ராணுவத்தை இயக்குவது போல இயக்க முற்பட்டதன் விளைவு ஏற்படுத்திய சர்ச்சைகள், அவரை கதிரையிலிருந்து இறக்கியாக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு யாரால் கோட்டபாயா இலங்கையின் பாதுகாப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களோ அவரை பதவியிலிருந்து இறக்கிவிட்டார். அவரை அகற்ற வேண்டிய ஒரு தேவை வந்ததனாலே ஒரு மாற்று அரசியல் தலைமைத்துவத்தை கொண்டு வர வேண்டியிருந்தது. இதில் சஜித் பிரேமதாசாவை தான் அநேகமாக இந்தியாவும் சரி அமெரிக்காவும் சரி எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். ஏனென்றால் அந்த மிதவாத தளத்திலிருந்து ஒரு ஆளை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் நடந்தது தலைகளாக மாறிவிட்டது. ஏனென்றால் இந்த பொருளாதார நெருக்கடி ஒரு உச்சகட்டம் பெற்ற பொழுது ஆட்சியை பொறுப்பேற்பதற்கு அழைப்பு விடப்பட்டவர்களில் சஜித் பிரேமதாசாவும் ஒருவர். வரும்போது துணை இல்லாதவர்களை மக்கள் பெரியாக நம்ப மாட்டார்கள். அந்த அடிப்படையில் அந்த தலைமைத்துவ பண்பை சஜித் பிரேமதாசா அந்த இடத்தில் நிரூபிக்க தவறிவிட்டார். வரும்போதுதானே ரணில் விக்ரமசிங்க தன்னை முன்னிலைப்படுத்தினார். ஆனால் அவரை மக்கள் நிராகரித்து தானே விட்டார்கள். அதான் நான் சொல்ல வாரேன், என்ன நடந்தது சொல்ல வாரேன். உண்மையில ரணில் விக்ரமசிங்கவை மக்கள் விரும்பவில்லை. அவருடைய அரசியல் மேற்குலகுக்கு ஆதரவானது. இவர்களால் தான் இந்த இலங்கையினுடைய இன்றைய நிலை உருவாகியது. இந்த தமிழ் இன முரண்பாடு, உரிமைசார் பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவப்பு நீல கட்சிகள் என்ற காரணத்தினால ஒரு கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை உள்ள இளந்தலைமுறையை சேர்ந்தவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கொண்டிருந்தார். ரணிலை அதனால மக்கள் இந்த முறை தவிர்த்து விட்டிருந்தார்கள். ஆனால் சஜித்துக்கு வாக்களிக்காமல் தவிர்த்து விட்டதற்கு காரணம் அவர் தன்னுடைய தலைமைத்துவ பண்பை இந்த இடர் மிகுந்த காலத்தில் அவர் நிரூபிக்க தவறிவிட்டார். அப்ப அதனாலே அவருக்கு நாங்கள் வாக்களிச்சு நாங்கள் அவரை கதிரையில இருத்துவமாக இருந்தால் யார் இந்த இலங்கையை தங்களுடைய நலன்களுக்கு பயன்படுத்துவதற்கு இந்த அரசை பயன்படுத்த வேணுமோ அவர்கள் இலகுவாக இவர்களை கையாளுவார்கள் என்ற காரணத்தினாலே அவர்கள் தெரிவாக மாற்று தெரிவு ஒன்றை நோக்கி போக வேண்டி இருந்தது.
அதுல இன்னும் ஒரு காரணத்தை நாங்கள் யோசிக்கணும். கொழும்பில் வாழுகின்றவர்களுக்கு பால் சோறு, கிராமத்தில் வாழுகின்றவர்களுக்கு கக்கரிக்காயா என்று தொடக்கப்பட்ட ஏவிபி ஒரு பெரும் பேரிழப்புகளை 2 தடவைகள் சந்தித்து பிறகு தங்களை அரசியல் மேற்படுத்தி எந்த இலக்கை அடைவதற்காக அவர்கள் ஆயுதம் எழுந்தினார்களோ அந்த பாராளுமன்றத்திற்கு நின்று அவர்கள் செய்து கொண்டிருந்த அரசியலும், அதே வேளையில் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இந்த தமிழீழ போராட்டம் தமிழீழ இலக்கை நெருங்கி வந்து விட்டது. அதாவது விடுதலை புலிகள் மீது விமர்சனத்தை வைத்தவர்கள் கூட அவர்களை ஆதரித்து ஏற்று ஒட்டுமொத்தமாக அணிதிரண்டு தமிழர்களுக்கான, தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இடத்துக்கு வந்து விட்டார்கள் என்றால் தலைமையும் இந்த கால அனுபவத்துக்கு கூடாக பண்பட்டு வந்து 2002ஆம் ஆண்டு அந்த பேச்சுவார்த்தைக்கு வார நிலைமை வந்து கிட்டத்தட்ட அப்படித்தான் பார்க்கப்பட்டது. அது முக்கிய காரணம். அதோட இந்த விடுதலை புலிகள் வந்து இப்ப இதை பாருங்க, இந்திய படைகள் தமிழீழத்துக்கு வந்த போது அது ஆபரேஷன் லிபரேஷன் ராணுவ நடவடிக்கையின் காரணமாக வந்தார். இந்த ஆபரேஷன் லிபரேஷன் ராணுவ நடவடிக்கைக்கு காரணமாக இருந்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தமிழரசு கட்சியையும் தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு இணைத்துக் கொண்டு அவர்களுடைய அனுமதியோடு, ராமலிங்கத்தினுடைய பூரண சம்மதத்தோடு தான் யாழ்ப்பாணத்தின் மீதான படை நடவடிக்கை ஜெயவர்த்தன அரசு தொடக்கியது. தூரம் உண்மை நீங்க சொல்றது. தமிழர் விடுதலை கூட்டணியும் அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினதா? நிச்சயமாக உறுதியாக சொல்லுகிறீர்கள் அல்லது இது ஒரு வெறுமனே ஒரு குற்றச்சாட்டா? இதுல 2 விஷயம் இருக்குன்னு. ஒன்று, நிறுவனம் ஏற்பட்டு ஒரு புலனாய்வு நிறுவனம் இயங்கும் போது அவர்களிடம் ஆவணங்கள் கையில் இருக்கும், எடுத்ததை காட்டுவாங்க. அந்த இடத்துல நான் நினைக்கிறேன், இதுல நான் மக்களுக்கு மட்டும் தெளிவா சொல்லணும். உரையாடி கொண்டிருக்கின்ற முல்லமதி அவர்கள் விடுதலை புலிகளுடைய புலனாய்வு பிரிவின் ஒரு முக்கிய பணியாளராகவும் செயற்பட்டவர். புலனாய்வுகளை தொகுக்கிறதுல, ஆராய்வதுல அந்த வகையில உங்களுடைய கருத்துக்களுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கு நினைக்கிறேன். அதனால ஆதாரங்கள் ஆவணங்கள் என்றது கையில இல்லை. எங்களுடைய மனச்சாட்சிக்கு நாங்கள் உண்மையை பேசுவோம் என்றால் பொய்களை பேசுவதனால் இந்த நன்மைகளும் ஏற்பட போவதில்லை. அந்த அடிப்படையில் அவர்களை படுகொலை செய்வதற்கான அந்த முடிவு இதுல இருந்தால் எடுக்கப்படுதா? அமிர்தலிங்கமாக்கலையோ நான் சொல்றேன். ஆபரேஷன் லிபரேஷன் ராணுவ நடவடிக்கை வந்து என்ன அடிப்படையில் எடுக்கப்படுகிறதுன்றதை நாங்கள் புரிஞ்சு கொண்டா தான் இது ஏன் தமிழரசு கட்சி இதுக்கு ஆதரவு அளிச்சதுன்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். இந்த உரையாடலாக முடிந்து நான் சுருக்கமா சொல்ல பார்க்கிறோம். 83 திருநெல்வேலி தாக்குதலை தொடர்ந்து செவேலியர்களுடைய ஆலோசனைக்கு அமைவாக ஒரு ராணுவ சிப்பாய்க்கு 1000 தமிழர்களை படுகொலை செய்யலாம் என்ற ஒரு சித்தாந்தத்தின்படிதான் கொழும்பிலே அந்த படுகொலை அரங்கேற்றப்படுகிறது. இந்த படுகொலை அரங்கேற்றப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த ரஷ்ய அமெரிக்க பனிப்போரும் அதன் தாக்கங்களின் காரணமாக அப்போது இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தியினுடைய அரசியல் பார்வைகள், அவரை சார்ந்திருந்தவர்களுடைய அயலுறவு கொள்கைகள், தமிழ்நாட்டுக்கும் அவர்களுக்கும் இருந்த நெருக்கமான உறவு உங்களுக்கு தெரியும். இந்திரா காந்தி உட்பட்டவர்களுக்கு கிங் மேக்கராக இருந்தவர் காமராஜர். இப்படியான காரணங்களால் தமிழினம் இனப்படுகொலைக்கு ஆளாகுவதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரே ஒரு வழி அவர்களுக்கு தனிநாட்டை பிரித்து கொடுப்பது. வங்காளதேசத்துக்கும் அப்படியான ஒரு முடிவைத்தான் அவர்கள் எடுத்தார்கள். அதனால்தான் இந்த இனப்படுகொலையை நிறுத்துவது கூட ரமேஷ் பண்டாரியை அனுப்பி அவர்கள் இலங்கை ஜெயவர்த்தனாக வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். நீங்கள் ஒரு தரப்பினர் உண்மையிலேயே நம்புகிறார்கள் இந்திரா காந்தி இலங்கையை பிரித்து தமிழீழத்தை உருவாக்குறதுக்கு தான் விரும்பினார்கள். நீங்களும் நம்புகிறீர்கள்? அதுல உண்மை இருக்கா? நான் நம்பவில்லை. என்னுடைய மனச்சாட்சிக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட தகவல்களின்படி, நேரடி வாக்குமூலங்களின்படி அது உண்மை. எனக்கு இந்த தகவல் நான் 99ஆம் ஆண்டு இந்தியாவிலே சுய முன்னேற்ற நூல்கள் மற்றும் உளவியல் சார்ந்த நூல்கள் சிலவற்றை வாங்குவதற்காக அப்பொழுது அங்கே ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் படைப்பாளியாகவும் இருந்த MS சுதியமூர்த்தி அவர்களை சந்திக்க சென்ற பொழுதுதான் அவர் இந்த கதையை எனக்கு சொன்னார். வெங்கட்ராமன் தான் அப்பொழுது 83ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர், தமிழ்நாட்டுக்காரர். அப்பொழுது இந்த இலங்கையில இந்த இனப்படுகொலை நடக்கிறதை தொடர்ந்து அதை உடனடியாக அந்த இனப்படுகொலையை நிறுத்துவதற்கான முயற்சியை எடுத்த சமகாலத்தில் டில்லி பாராளுமன்றத்தில் இலங்கையில் நடப்பது இனப்படுகொலை என்று இந்திரா காந்தி அறிவித்து, அப்படி ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு நாட்டின் அதிபர், அதுவும் ஒரு வெள்ள சக்தி படைத்த இந்தியா, அங்கே அவர்கள் எடுக்கிற அந்த டிசிஷன் வந்து நேரடியாக ஒரு ராஜதந்திர மொழியில் சொல்லப்படுகிறது. இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கான ஒரு சுதந்திர தேசத்தை உருவாக்கியாக வேண்டிய திப்பந்தம் எங்களுக்கு வந்துட்டு அவசரிப்பட்டார். ஆனால் அந்த அவர்கள் பிரிந்துதான் போகணுமா இல்லையான்றதை முடிவெடுக்கிற உரிமை அந்த மக்களுடைய ஜனநாயக பிரதிநிதிகளுக்கு உண்டு. அதனால்தான் அமிர்தலிங்கத்தை கூப்பிட்டு இந்திய ராஜதந்திரிகள் சந்திக்கின்றார்கள். அப்பொழுது ராணுவ அமைச்சராக இருந்தபடினால வெங்கட்ராமன் அவர்களும் அதில் பங்கு பெற்ற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்ததாலே அவரும் சென்று கலந்து கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள், இந்திரா காந்தி அம்மா, இலங்கையை தமிழர்களுக்கான ஒரு நாட்டை உருவாக்கி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் உங்களுடைய வரைபடம் சிக்கலாக இருக்கிறது, அதை ஒரு முடிந்த அளவில் கொஞ்சம் நேராக்குங்க, அம்பாறையில இருந்து வந்து அப்படியே புத்தளத்தோடு சேர்த்து ஒரு நேராக்குங்க. அப்ப கொஞ்சம் அம்பாறையில சில ஒரு பகுதி சிங்கள நாட்டுக்குள்ள போனாலும் இங்கால ஏற்கனவே அண்டாபுரத்துக்குள்ள வந்து பூந்திருக்கின்ற தமிழர் சிங்கள மக்கள் அங்கால போய்க்கல அவர்கள் இங்க வந்து குடியேறலாம். அதுக்கு இந்திய அரசு உதவி எல்லாம் செய்யும். ஆனபடியா உங்க எல்லையை வரைஞ்சு சொல்லுங்க, நாங்கள் அங்க வந்து இந்திய படைகளை நிறுத்துகிறோம். இதுக்கு என்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லலாம். 48ல சுதந்திரம் கிடைச்ச போது சிங்கப்பூரும் மலேசியாவும் தாங்களாகவே இணைந்திருக்கிறோம் என்று சொன்னார். ஆனால் பிறகு
எங்களுக்கு மலேசியா கொடுத்த குடைச்சல் காரணமாக இங்கிலாந்திடம் சென்று சிங்கப்பூர் சொல்லிவிட்டது எங்களை பிரித்து விடுங்கள். திரும்ப இங்கிலாந்து படைகள் வந்து போர்டரை போட்டு நின்றார்கள். இவர்கள் கட்டமைப்பு எல்லாத்தையும் உருவாக்கி ராணுவத்தை எல்லாம் உருவாக்கி தங்களை தாங்களே நிர்வகிக்க தொடங்கிய போது இங்கிலாந்து படைகள் வெளியேறு. இதே விஷயத்தை இந்த இலங்கை பிரச்சனையும் செய்ய வேண்டியிருந்தது என்றால் இலங்கையை பிரிட்டிஷ்காரர்கள் ஆக்கிரமிக்கும் பொழுது யாழ்ப்பாண ராட்சியம் வன்னிராட்சியம் கிழக்கில் அப்படி இருந்ததனால தமிழர்கள் பிரதேசம் தனியாக இருந்த கடந்த கால வரலாறுகளை அவர்கள் சீர்தூக்கி பார்த்த பொழுதும் இது 2 நாடுகள் என்றதும் இலங்கையின் தொன்மை குடிகள் தமிழர்கள் தான். அவர்கள் சிறுபான்மையினராக இருந்தாலும் இலங்கையின் தொன்மை குடிகள் தமிழர்கள். தொன்மை மொழி தமிழ், சிங்களம் பின்னர் உருவாகியது, பௌத்தம் பின்னர் இலங்கைக்கு வந்தது. இப்படி பல்வேறு காரணங்களாலேயும் பௌத்தத்தை தமிழ இலங்கைக்கு கொண்டு வந்ததும் தமிழர்கள் என்றது சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில இருந்தாலே அது வந்திருக்க முடியும். அந்த நாட்டை பிரிச்சு தரும் பொழுது அது எவ்வளவு சரிபிழை என்றதை எங்க மக்கள் தான் புரிஞ்சு கொள்ள வேணும். அப்பொழுது அமிர்தலிங்கம் கூட்டணி தலைவராக இருந்தவர். அவரை கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவர் பாவித்த வசனம் என்னன்றதை எனக்கு எம்.எஸ். உதயமூர்த்தி சொன்னார். தமிழர்களுக்கு வடகிழக்கில் ஒரு கால், தெற்கில் ஒரு கால் என்று சொல்லி. அதாவது எங்கட மக்களில் புத்திஜீவிகள், பெரும் பணக்காரர்கள், செல்வந்தர்கள் இவர்கள் எல்லோருக்கும் கொழும்பிலே ஒரு வீடு, யாழ்ப்பாணத்தில் ஒரு வீடு, கொழும்பில் ஒரு வீடு, மட்டக்களப்பில் ஒரு வீடு. அப்ப இந்த சமூகத்தை கருத்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய தேவை இருந்ததால மற்றது இலங்கை முழுவதிலும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். இப்பொழுது இலங்கையின் பெரும்பான்மையா சிங்களவர்கள் இருக்கிறார்கள். அந்த நட்பில பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள் கடற்கரை ஓரத்தில் 4 பங்கு இருக்கிறார்கள். இதனாலே அவர் சொல்லிவிட்டார், நாங்கள் எங்களுடைய கட்சியை சுயாட்சி கட்சி தான், நாங்கள் பிரிவினையை விரும்பவில்லை, நாங்கள் திரும்ப பெற முடியாத பறிக்க முடியாத அதிகாரங்களுடன் கூடிய சுயாட்சியை எதிர்பார்க்கிறோம் என்று இவர் சொன்ன போது இந்தியா அப்பொழுதுதான் தமிழர்களின் பிரிவினைவாதத்துக்கு எதிரான அதாவது இந்த திரும்ப பெற முடியாத அதிகாரத்துக்கு எதிரான நிலைப்பாட்டு எடுக்க வேண்டி வருது என்றால் இந்தியா பாத்தீங்கன்னா பல மொழிவழி மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியா. மத்திய அரசுக்கு கீழே ஆளுநர்களால்தான் மாநிலங்கள் நிர்வகிக்கப்படுது. முதல்வர்களுடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கிற ஆட்சிகள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக ஆளுநர் ஆட்சிகளை கொண்டுருவார்கள். கலைச்சு போட்டு தமிழ்நாட்டில் 2-3 தரம் நடந்துருக்கு. அப்ப அதே நேரம் நீங்கள் இப்படி செய்ய முடியாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை திரும்ப பெற முடியாத அதிகாரங்களுடன் ஒரு கான்கிரீட்டா சொலிட்டான ஒரு தீர்வை ஈழத்தமிழர்களுக்கு பிரிச்சு கொடுக்கும் நிலை உருவாக இருந்தால் ஒன்றுபட்ட நாட்டுக்குள் அப்படி ஒரு அதிகாரம் இலங்கையில சாத்தியப்படும் என்றால் இந்தியாவிலும் சாத்தியப்படும் என்று வந்தால் அது இந்தியாவினுடைய எதிர்காலத்தில் இந்தியாவினுடைய போட்டி நாடுகள் சீனா போன்ற நாடுகளை எதிர்கொள்வதற்கான அவர்களுடைய படை கட்டமான உட்பட பொருளாதார ஒரு நாடாக அவர்கள் முடிவெடுக்கிறது. இந்த வாதம் நீங்க வைக்கிற இந்த வாதம் மிக வலுவான வாதம் தான். இருந்தாலும் 1971 பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷை பிரித்து கொடுத்த இந்தியா அதே போன்று இலங்கையை தமிழர்களுக்கும் ஒரு தீர்வை வைக்கும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த எண்ணத்துக்கு பின்னாலையும் இதே பிரச்சனை வந்தானே. இன்றைக்கு இலங்கையை பிரித்து கொடுத்தால், தமிழீழத்தை பிரித்து கொடுத்தால் தமிழ்நாடையும் பிரித்து கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் என்ற பிரச்சனை இந்தியாவுக்கு இருந்தது தானே. நல்ல கேள்வி, நல்ல ஒரு அருமையான கேள்வி கட்டியல். அதான் நான் உங்களுக்கு திரும்ப ஒரு விடயத்தை வலியுறுத்துகிறேன். எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறோம், சூழ்நிலைகளால் நிர்வகிக்கப்படுகிறோம். அதாவது இந்தியாவுக்கு இப்ப தேவைப்படுது இலங்கை தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு தீர்வு தேவைப்படுகிறது. இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்படும் ஒரு தேசிய இனத்துக்கு தீர்வு அவர்கள் நிரந்தரமாக பிரிந்து சென்று விடுவதுதான். இலங்கையில அரசு ஒரு இனப்படுகொலையை செய்யுது. அதாவது இலங்கை ராணுவம் எதிரிகளை எதிர்கொள்வதற்கு தான் உருவாக்கப்பட்டது. புலிகள் ராணுவத்தை தான் திருநெல்வேலியில படுகொலை செய்தார்கள், சிங்கள மக்களை படுகொலை செய்யும். இப்ப நீங்கள் இந்த மாறி புலிகளும் இந்த ஆயுத போராட்ட இயக்கங்களும் சிங்கள மக்களை படுகொலை செய்த சில சம்பவங்கள் 85, 86, 84 நடந்தது. அது எங்க துவங்கினது என்றால் நெடுங்கணி பட்டிக்குடியிருப்பில் இலங்கை ராணுவம் முதல்ல தமிழ் மக்களை கொண்டு போய் வாசியாலைக்கு ஆண்களை கொண்டு போய் போட்டு கிரனைட் எறிஞ்சு படுகொலை செய்கிறார்கள். $10,000 போராளிகள் பெற்றார்கள். அதுக்கு பதிலா வவுனியா ஓமந்தை தாண்டிக்குளம் நொச்சிக்குளம் பகுதியில் இவர்கள் படுகொலை செய்கிறார்கள். திரும்பி அஞ்சாபுரத்தில் இவர்கள் பெற்றார்கள். போய் சிங்கள மக்களை படுகொலை செய்கிறார்கள் புலிகள். அதைத் தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்துக்கு விளங்கிட்டு நாங்கள் ராணுவத்தை பயன்படுத்தி நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக நகர்த்துவமாக இருந்தால் தமிழர்களிடம் இருக்கும் ஆயுதம் சிங்கள மக்கள் மீது திரும்ப நிப்பாட்டி. அதே மாதிரி தான் இந்த சம்பவம். அதாவது 83 இலங்கை அரசாங்கம் ஜெயவர்த்தன அரசு இந்த இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டதும் இந்தியா தொடர்பு கொண்டு கேட்ட போது அவர் வழங்கிய பதிலும் இந்தியாவுக்கு நன்றாக தெரியும் இதுக்கு தீர்வு தமிழீழம் என்று. தமிழீழத்தை பிரிச்சு கொடுக்கிறது இந்தியாவுக்கு பிரச்சனை வராது. ஏனென்று சொன்னால் இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்படுகிற அயலில் இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்படுகின்ற மக்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிற துப்பத்த அரசாங்கமாக இந்தியா இருக்க முடியாது. ஆனால் இந்தியாவுக்குள் அப்படி யாருக்காவது இனப்படுகொலை நடந்தால் நீங்கள் பிரிஞ்சு போங்க இந்தியா துணிவாக சொல்லலாம். ஆனால் இந்திய ஒன்றியத்துக்குள்ள இனப்படுகொலைகளை இந்திய ஒன்றியம் முடிஞ்ச நடக்க அனுமதிக்காது. சில சம்பவங்கள் நடக்கும், சில அநீதிகள் நடக்கும், பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துதான் இருக்கு. அந்த அடிப்படையில தான் அவர்கள் பிரிவினை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இதனாலதான் அவர்கள் இப்படி சொன்னதுக்கு பிறகு அவர்கள் புரிந்து கொண்டார்கள் தமிழர்கள் தென்னிலங்கையையும் உள்ளடக்கி வாழ்வதில்
அதிலும் புத்திஜீவி தமிழர்கள், படித்த தமிழர்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறதால உங்களுடைய வாதம் வந்து இந்த வாதம் கூட ஏற்புடையதாகத்தான் இருக்குது. ஏனென்றால் பொதுவாக தமிழ் அரசியல் தலைமை எலிட்ஸ் குரூப் வந்து எப்பவுமே தென்பகுதியில சிங்கள தலைவர்களோட நல்லுறவைத்தான் வச்சிருந்தார்கள். இங்கால தமிழீழம் கேட்ட போதும் அவர்களுக்கு சிங்கள மக்களோட மிக நெருங்கிய சிங்கள தலைமைகளோட, மக்களோடு அல்ல தலைமைகளோட நல்ல உறவு. என்னுடைய வாதம் மட்டுமல்ல. இந்த 83 ஜூலை கலவரம், அதை தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் தொடர்பில் விடுதலை புலிகள் இயக்கம் புலனாய்வுத்துறை ஒரு பகுப்பாய்வை செய்த பொழுது பல புத்திஜீவிகளிடம் இருந்து இது சார்ந்து கருத்து கேட்கப்பட்டது. சில கேள்விகளை சில விடயங்களை நாங்கள் சொல்லி அது பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க எல்லாம் கேட்கப்பட்டது. வெளியில கனவேற்கு தெரியாது. அப்படி சொல்லப்பட்ட பொழுது சிங்கள மக்கள் மத்தியில் இருந்து, தமிழ்நாட்டுக்குள் இருந்து, இந்தியாவில் இருந்து, வெளிநாடுகளில் இருந்து கூட அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி சொன்ன பொழுது ஏன் அமிர்தலிங்கம் இவ்வாறான ஒரு முடிவெடுத்தார் என்றதுக்கு அவர்கள் சொன்ன காரணங்கள் எல்லாத்தையும் நான் இதில் விரிவாக பேசிக் கொண்டிருக்க முடியாது. அதுக்கு 2 காரணம் தான் இருக்குது. ஒரு காரணம், தமிழரின் தலைமை ஆயுத போராளிகளின் கைகளுக்கு போவதை அமிர்தலிங்கம் விரும்பவில்லை. 2வது காரணம், தென்னிலங்கையில் வாழுகின்ற தமிழ் மக்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு தனிநாடு உருவாகுவதை அவர் மறுத்தார். சுயாட்சியை திரும்ப பெற முடியாத அதிகாரங்களுடன் கேட்டார். அது வழங்க முடியாது. சரித்திர காலத்தில் ஈழத்தமிழர்களுக்கு திரும்ப பெற முடியாத அதிகாரங்களுடன் கூடிய ஒரு சுயாட்சியோ அல்லது எந்த ஒரு தீர்வையும் இந்தியா பரிந்துரைக்காது. அதனாலதான் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் போது கூட இந்தியா மாகாணங்களுக்கான அதிகாரங்களை வழங்கி சிங்கள மக்களையும் பகைக்காமல், இரண்டால் அவர்களும் ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் வடகிழக்கு கிழக்கு பகுதிகளில் அவர்களும் வந்து குடியேறி இருக்கிறார்கள். ஆனபடியினால வடக்கில தமிழர்கள் நடத்துகின்ற அந்த மாகாண ஆட்சி, கிழக்கிலே அவர்கள் நடத்துகிற மாகாண ஆட்சி, அங்க இருக்கக்கூடிய எல்லா இனங்களையும் அவர்கள் எப்படி அரவணைச்சு ஒரு அரசியல் நிர்வாகத்தில் இவர்கள் ஒரு முதிர்ச்சி வரும்போது அந்த மக்களை இயல்பாக இணங்கி தெற்கோட இருந்து அடிபடுறதோடு நாங்கள் வடகிழக்காக இணைஞ்சு ஒரு மாநிலமாக இருந்த எங்களுக்கு சௌகரியமா இருக்கும் என்று சிங்கள மக்கள் கூட ஏற்றுக்கொண்டிருப்பார். அதனால் அங்கு வேற தவறுகள் நடந்ததன் காரணமாக இந்த புள்ளிலேயே இன்னொரு கேள்வி இருக்குது. இப்ப பரந்தன் ராஜன் அவர்களை அறிந்திருப்பீர்கள். நீண்ட காலமாக இந்தியாவுடைய உளவு பிரிவுகளோடு இணங்கி செயற்பட்டு வருகின்றனர். அவர்கள் இன்றைக்கும் நம்புகிறார்கள் இந்தியா தமிழீழம் பிரித்து தரும் என்று. இன்னும் ஒரு தரப்பு இருக்குது. நாங்கள் பொதுவாக ரோ புலிகள் என்று குற்றம் சாட்டுகின்ற திருநாவுக்கரசு போன்றவர்கள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ள பிரச்சனையை பயன்படுத்தி தமிழர்களை ஒரு பாதுகாப்பு கவசமாக வைத்துக் கொண்டு இருப்பது வந்து இந்தியாவுடைய அரசியல் நலன்களுக்கு நல்லது என்றும், அதனால் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தாயக பிரதேசத்தை பிரித்து தருவார்களும் என்ற எண்ணம் இந்த 2 தரப்புக்கும் இருக்குது. பரந்தன் ராஜன் தலைமையிலான ENDLF அமைப்புக்கும் இருக்கிறது. அதே போல திருநாவுக்கரசு தலைமையிலான இந்த ரோவோட இருக்கிற சார்ந்த அமைப்புகளுக்கும் இருக்குது. இது பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அவர்களுடைய அந்த அபிப்பிராயத்துக்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, இலங்கைக்கும் சீனாவுக்குமான மிக நெருக்கமான உறவும், சீனாவினுடைய முழு இலங்கை தழுவிய அவர்களுடைய ஆக்கிரமிப்பும் தவிர்க்க முடியாத தமிழீழத்தை உருவாக்கும் என்ற வாதத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த இலங்கை அரசு இந்த விடயத்தில் எவ்வாறு நடந்து கொள்கிறது என்பதை பொறுத்துத்தான் அதனை நாங்கள் முடிவு செய்யலாம். ஆனால் இப்பொழுது புதிய ஆட்சி, தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிறகும் சீன தூதுவர், சீன தரப்புகள் இல்ல வடகிழக்கில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள், கரையோர மக்கள் நலன்கள் தொடர்பாக இவர்கள் இப்பொழுது சிந்திப்பதும், அவர்களுக்கு அரிசி கொடுக்கிறதும், பரப்பு கொடுக்கிறதும், இந்த நகர்வுகள் எல்லாம் தவிர்க்க முடியாத தமிழீழத்தை உருவாக்குவதற்கான ஏது நிலைகள். அதான் உங்களுக்கு முதல்ல சொன்னான், தமிழீழத்தை பிரித்துக் கொடுப்பது இந்தியாவுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் திரும்பி பெற முடியாத அதிகாரங்களுடன் கூடிய ஒரு சுயாட்சியை இந்தியா வழங்கவே முடியாது. வழங்கினால் இந்தியாவாக இருக்க முடியாது. நாங்கள் அரசியலாத்தான் பார்க்க வேண்டும். இதை நாங்கள் எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். தமிழ் அரசியல் தரப்புல நம்பப்படுறது போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு நாங்கள் ஆரம்பத்துல பார்ப்போம். 70ஆம் ஆண்டு காலகட்டங்கள்ல பங்களாதேஷை பிரித்து கொடுக்கின்ற பொழுது இந்தியா வந்து தங்களுடைய வெளியுறவு கொள்கையில நேரடி தலையீட்டை மேற்கொண்டு வந்தது. எங்க பிரச்சனை என்றாலும் அங்க ராணுவத்தை அனுப்புறது, மாலதீவா இருக்கலாம், இலங்கையா இருக்கலாம், பங்களாதேஷா இருக்கலாம். ஆனால் அந்த நிலைமையில 90ஆம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு, இந்திரா காந்தியுடைய படுகொலைக்கு பிற்பாடு அந்த நிலைமையில நியாயமான மாற்றம் வந்துடுது. இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான முரண்பாடுகளும் நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்தியா வந்து சீனாவோட கூட்டிச்சு இணைகின்ற இந்த பிரிக்ஸ் அமைப்புல இந்தியாவும் சீனாவும் முக்கியமாக பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். இந்தியா வந்து சைனாவுடைய பாதுகாப்பு சபையில இருக்கிறதுக்கு சைனாவுடைய தேவைப்பாடு இருக்குது. 2 நாடுகளுக்கு இடையில முந்தின அந்த எதிர்ப்பு மனோபாவம் இப்பவும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கள நிலவரத்தை கருத்தில் எடுக்காமல் அரசியலை முன்னெடுக்க முடியாது. அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. நிரந்தர எதிரிகளையோ நிரந்தர நண்பர்களையோ நீங்கள் உருவாக்கி கொண்டால் உங்களை நீங்கள் இழக்க
இழக்கவும் வேண்டி வரும், உங்களை நீங்கள் அழிக்கவும் வேண்டி வரும். நிரந்தர எதிரிகளை உருவாக்கியதன் விளைவுதான் விடுதலை புலிகள் இயக்கம் முள்ளிவாய்க்காலில் அழிக்கப்பட்டதும், நிரந்தர எதிரிகளை உருவாக்காமல் தங்களுடைய உரிமைக்காக நாங்கள் தவிர்க்க முடியாத ஒரு நகர்வுகளில் ஈடுபடுகிறோம் என்ற செயற்பாட்டை இந்த பாலஸ்தீனர்கள் காசாவுக்குள் நுழைந்து பழைய கைதிகளை பிடித்துக் கொண்டு வந்து அந்த போரை தொடக்கிய போதும் இன்றைக்கு காசா முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டிருக்கிற நிலையிலும் அங்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கான களச்சூழலை உருவாகியதும் விடுதலை புலிகளை விஷயத்தில் அப்படி ஒன்று உருவாக்கப்படாததற்கும் காரணம் விடுதலை புலிகளிடம் பழைய கைதிகளும் இல்லை, குறைந்தபட்சம் பெருந்தொகையாக அங்கே படைகளை கைது செய்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை விடுதலை புலிகளுக்கு இருந்தது. விடுதலை புலிகள் பல ராணுவ முகாம்களை தாக்கி அளித்தார்கள். அப்பொழுதெல்லாம் விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறையால் வழங்கப்பட்ட ஆலோசனை சரணடைகின்ற எந்த ஒரு ராணுவ சிப்பாயையும் அழித்துவிடக் கூடாது, அல்லது அவர்கள் சரணடைகிறதுக்கு இருக்கிற சூழ்நிலையை அவர்களை தவிர்க்கும் நிலையை நீங்க உருவாக்காமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இலங்கை ராணுவத்தினரை கைதிகளாக்கி அவர்களை பராமரிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவீர்களாக இருந்தால் சர்வதேச நாடுகளும் உங்களை கண்காணிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் அதுக்குள்ளால உருவாகும். கைதிகளை இலங்கை ராணுவத்துக்குள்ளே ராணுவ குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் இங்கே வந்து போகிறவர்களுக்கு ஊடாக இந்த போராட்டம் பற்றிய நியாயமான புரிதல்கள் மக்கள் மத்தியில் அங்கே ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப அதனால உண்மையில விடுதலை புலிகள் இயக்கத்துல எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. இப்ப என்னுடைய பணி நான் உங்களுக்கு நீங்க சொன்னது மாதிரி தான், நீங்கள் அறிஞ்சது போல 4 பக்கத்திலே இருந்து வருகிற தகவல்களை தரம் பிரித்து அதை தொகுத்து அதில் இருந்து ஒரு குறிப்பை எடுத்து தளபதிகளுக்கும் தலைவருக்கும் அனுப்புற பணிதான் நான் ஆரம்ப காலத்துல செய்திருக்கிறேன். அதனால எனக்கு ஆரம்ப கால பிரச்சனைகள்ல என்னென்ன நடந்தது தெரியும். 90ஆம் ஆண்டுக்கு பிறகு இயக்கத்துல என்ன நடந்தது எனக்கு தெரியாது. நான் இயக்கத்துக்கு வெளியில முற்றுமுழுதாக வெளியில இருந்தேன். இந்த போராட்டத்தை பாதுகாக்கிறதும் இந்த இயக்கத்தை பாதுகாக்கிறதும் 2009 இந்த இயக்கம் ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்த பிறகு புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர்களை பெரும் மக்கள் புரட்சிக்கு தயார்படுத்தி அவர்களை போராட வைப்பதன் மூலம் ஒரு பேச்சுவார்த்தை களச்சூழ்நிலையை பேச்சுவார்த்தை ஒன்றின் மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு என்ன வழி என்றுதான் பார்த்தாங்க. அதனாலதான் தலைவர் KP அவர்கள் வீரச்சாவடைந்து விட்டார் என்ற செய்தி எங்களுக்கு அறிவிக்கப்பட்டதும் நாங்கள் புதிய தலைவர் ஒருவரை அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதும் போராளிகள் மத்தியில் இயக்க சொத்துக்கள் மற்றது நிர்வாக குழப்பம் வந்துடும், புதிய தலைவரை ஏற்கிறவர்கள் நிராகரிக்கிறவர்கள் என்ற பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி போராளிகளிடம் கேட்ட போதும் நான் தெளிவா சொன்னான் எல்லாருக்கும் ஒன்றை தெளிவா விளைய கொள்ளுங்க. விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு நிர்வாக கட்டமைப்பை கொண்ட சர்வதேச நாடுகளில் இருப்பது அனைத்தும் விடுதலை புலிகளுக்கான அனுசரணை கட்டமைப்புகள். அனுசரணை கட்டமைப்பில் ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்தின் முழு நேர போராளியே அங்க செயற்பாட்டாளராக இருந்தாலும் கூட அவர் அனுசரணை கட்டமைப்பின் பிரதிநிதியை தவிர அவர் விடுதலை புலிகள் தான் சொல்லக்கூடாது. நான் இருந்தேன் 2009 மே 18 வரையும் நீங்கள் என்ன பாத்தீங்க என்றால் நான் வவுனியா டவுனுக்கு வீடியோ அடிச்சு கொண்டு போய் உண்மையிலே சொல்றேன். என்னுடைய பணிங்க அது. நான் பொதுமகனாகவே தான் இருப்பேன். எப்பொழுது என்னை போராளி என்று யாருக்கும் தெரியாது. இந்திய படைகளை என்னை கைது செய்ய வரும் பொழுதுதான் என்னுடைய பிரதேச மக்களுக்கு இவன் போராளி என்று தெரியும். அப்ப தேவைக்கேற்ற வேஷம் தான் உங்களுக்கு தரப்படுது இயக்கத்தாலே. அப்ப உங்களுக்கு தரப்பட்ட பாத்திரத்துல நீங்கள் சரியா இருக்கணும் என்றுதான் நீங்க தேவை. அதையெல்லாம் குழப்பி அடிச்சு இன்றைக்கு தமிழர்களுடைய நிலையை இந்த பரிதாப நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் அரசியல் அறியாமையும் தங்களை முன்னிறுத்துகின்ற தேவையும் போராட்ட சொத்துக்களை தங்கள் தமதுடைமையாக்குவதும் இந்த போராட்ட இயந்திரங்களுக்கு ஊடாக இருந்த வருமானமும் அதற்கு ஊடாக செய்யக்கூடிய அரசியலும் அந்த அரசியலுக்கு ஊடாக புறப்படக்கூடிய அனுகூலங்களும் விடுதலை புலிகளை தொடர்ந்து செயல்பட விடாமல் தடுப்பதற்கு வெளியில் இருந்து இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்று நிறைய முக்கியமாக கொஞ்சம் ஜம்ப் பண்ணி தான் போக வேண்டி இருக்கு. தமிழர் விடுதலை கூட்டணி எப்படி அந்த நேரம் ஒரு முடிவு எடுத்ததோ கிட்டத்தட்ட அந்த முடிவுக்காகத்தான் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அப்படித்தானே அமரலிங்கத்தின் படுகொலை உண்மையில நடந்தது காரணம் பிரேமதாசாவுடைய பேச்சுவார்த்தையின் போது விடுதலை புலிகளுக்கும் பிரேமதாசாவுக்குமான ஒரு உடன்பாடு வருகிறது. எப்படி என்றால் பிரேமதாசா சொல்றார், வடக்கிற்கு பூரண சுயாட்சி, கிழக்குக்கு அரை சுயாட்சியை நான் தருகிறேன். நான் நேரடியாக வந்து தலைவர் பிரபாகரனை சந்தித்து பேசுகிறேன். நீங்கள் வடக்கிற்குள் இருக்கின்ற அதாவது வடகிழக்கு பகுதிக்குள் இருக்கின்ற சிங்கள மக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தெற்கில் இருக்கிற தமிழ் மக்கள் தெற்கிலேயே இருக்கட்டும் என்றால் சுயாட்சி தான் உங்களுக்கு நாங்கள் தரப்போறோம். மேலதிகமான ஆக்கிரமிப்புகள், மேலதிகமான நிலப்பறிப்புகள், பௌத்தர்கள் இல்லாத இடத்தை பௌத்த விகாரியை கட்டுறது, இந்துக்கள் இல்லாத இடத்துல இந்து கோயிலை கட்டுறது, இஸ்லாமியர்கள் இல்லாத இடத்துல இஸ்லாமிய மசூதியை கட்டுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வடகிழக்குக்கு நாங்கள் இணைத்த ஒரு சுயாட்சியை வழங்க முடியாது. சிங்கள பாப்புலேஷன் கூட அவர்கள் தேர்தலில் வந்து பேக் ஃபயர் பண்ணுவார்கள், எதிர்கட்சியினர் பிரச்சனை பெறுவார்கள். ஆனபடியால நான் இப்ப உங்களுக்கு வடக்கிற்கு
முழு சுயாட்சியும் கிழக்குக்கு அரை சுயாட்சியும் தருகிறேன், நீங்கள் நடத்துகின்ற அந்த சுயாட்சி வடக்கையும் கிழக்கையும் இயல்பாக இணைத்து விடும் என்ற ஒரு சிந்தனையோடு பேசப்பட்டார். இது சாத்தியப்பட போகிறது என்று நம்பிய அமிர்தலிங்கம் ஏனைய இயக்கங்களையும் இஸ்லாமிய தரப்பினரையும் எல்லோரையும் குழப்பிவிட்டு இந்தியாவுக்கும் வேறொரு கடிதம் எழுதியதாக சொல்லப்படுகிறது. இதுக்கு இடையில இந்த சிவசிதம்பரத்திடம் தமிழரசு கட்சியும் அதனுடைய அரசியல் செயற்பாடுகளும் என்ற அடிப்படையில் விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறையில் இருந்த விஷு, எனக்கெல்லாம் பொறுப்பாக இருந்தது விஷுதான். சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவர் உண்மையா புலனாய்வுத்துறை என்று சொல்லுவாங்க. அவர் உண்மையா வேர்கள் பல்நோக்கு புலனாய்வு பிரிவு சேர்ந்தவர் தான். 90 தான் விடுதலை புலிகளின் புலனாய்வு நிறுவனம் உருவாக்கப்படுது. அதுக்கு பிறகுதான் பொட்டமானுக்குள்ள தமிழ்ல புலனாய்வு பிரிவு வருது. தமிழ்ல புலனாய்வுத்துறை பொட்டமானுக்குள்ள வந்து பொட்டமானுக்குள்ள அந்த செயற்பாடு இருக்கும் போதும் நேரடியாக தலைவருடைய கண்காணிப்பிலேயே 2009 மே 18 வரையும் வேர்கள் பல்நோக்கு புலனாய்வுத்துறை உலகம் முழுவதும் செயற்பட்டு, அப்ப இந்த காரணத்தினால விஷு சிவசிதம்பரம் அவர்களிடம் நடத்திய அந்த உரையாடல் மூலம் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடுகள், இவர்களுடைய பிரச்சனைகள் போன்று பல்வேறு விடயங்கள் இவர்களுக்கு தெரிந்திருந்ததும், மற்றது பிரேமதாசா அமிர்தலிங்கம் எழுதிய கடிதம் இந்தியாவில் இருந்து பிரேமதாசாவுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அதை புலிகளிடம் இவர்கள் கொடுத்த போது எங்களை போராட சொல்லி தூண்டி விட்டுட்டு எங்களை போராட அனுப்பி போட்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்தியா இலங்கையை பிரிச்சு தரணும் கேட்ட போது அதையும் வேண்டாம் சொல்லி போட்டு பிறகு ஜெயவர்த்தனா கூட்டி கொண்டு தீம்புவில பேசி எங்களுடைய ஆயுதங்களை பறிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஆபரேஷன் லிபரேஷனுக்கு துணை நின்றுட்டு பிறகு ஆபரேஷன் லிபரேஷனால இந்திய படையை கொண்டு இங்க இறக்கி போட்டு நாங்கள் அவர்களோட அடிபட்டு குத்துப்பட்டு பிறகு ஒரு மாதிரி இங்க சிங்களவத்த காலில் விழுந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை ஒரு மாதிரி அனுப்பி போட்டு நின்று இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அணுவோம் என்றால் இங்கேயும் தமிழர்களுக்கு தலைவர்கள் நாங்கள் தான் என்று இவர் நின்றா என்ன செய்யறது? இவரை அந்த மனோபாவத்தில் தான் புலிகள் வேற வழி இல்லாமல் அந்த தவிர்க்க முடியாமல் அவர்கள் அமிர்தலிங்கத்தை படுகொலை செய்துவிட்டார்கள். இது உண்மையிலேயே இந்திய உளவுத்துறையோ அல்லது இலங்கை உளவுத்துறையினுடைய ஒரு மதிநுட்பமான செயற்பாடாகவும் இருக்கக்கூடும். ஏனென்றால் ஒரு ஜனநாயக தலைவரை நீங்கள் படுகொலை செய்வது ஒரு ஆபத்தான எதிர்காலத்தை ஆயுத போராட்டத்துக்கு ஏற்படுத்திவிடும். அப்ப அமிர்தலிங்கத்தின் படுகொலை சரிபிழை என்றதுக்கு அப்பாலே ஒரு ஜனநாயக தலைவரை, அதுவும் தமிழின தலைவரை படுகொலை செய்து விட்டார்கள், கூட்டணி தலைவரை படுகொலை செய்து விட்டார்கள் என்பது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த சம்பவத்திலே விஷுவை நேரடியாக தெரிந்தவர் சிவசிதம்பரம், 2 பேரும் கரவட்டியாக. அப்ப தம்பி அமிர்தலிங்கத்தை சுடாதே என்று பாஞ்சபடியானதான் அவர் காயப்பட்டார். யோகேஸ்வரன் இவற்றை ஆயுதத்தை பிடிக்க போனதால் அவர் உயிரை விட்டார். நான் அறிஞ்சளவில் அதுல நேரடியாக நான் யோகேஸ்வரன் விடுதலை புலிகளுக்கு சற்று ஆதரவானவராக இருந்திருக்கிறார் இல்லையா? கூட்டணிக்காரர்கள் எல்லோரும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்கள். பொட்டம்மான் என்று பேர் வந்ததே இவர் கையை கிழிச்சு போட்டு ரத்தத்தால போட்டு, அதான் உண்மையாக பொட்டம்மான் என்று பேர் வந்தது. அப்போ அதாவது தமிழரசு கட்சியினது மிக நெருங்கிய இளைஞர் அணி இதுகளுக்குள்ள இருந்தது. மற்றது கிட்டண்ணனுடைய அம்மா தமிழரசு கட்சியின் மகளிர் அணி தலைவியோ செயலாளர் என்னோயா, இப்படியாக அவர்களுக்கு நெருக்கமான உறவுகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இவர்கள் அந்த அரசியல் என்று வரும் பொழுது அவர்களுக்கு கோபம் எங்க வருது என்றால் இளைஞர்களை ஆயுதம் எந்த சொல்லி போட்டு எங்களோட சேர்ந்து நிற்கிறதுக்கு மாறாக தங்களுடைய நலன்களுக்காக அல்லது தாங்கள் சார்ந்தவர்களின் நலன்களுக்காக இந்த போராளிகளின் தியாகங்களை பலி கொடுக்கிறார்கள். அந்த இயக்கமா அதை தாங்கள் பொறுப்பேற்காட்டிலும் இயக்கமாக தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு தெரிய வேணும். திம்பு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து டெலோ இயக்கம் முதல்ல ஜனநாயக தமிழ் அரசியல் தலைமைகளை படுகொலை செய்தது டெலோ. அவர்கள் சித்தார்த்தனின் தந்தை தர்மலிங்கத்தையும் ஆலால் சுந்தரத்தையும் சுட்டவர்கள். அதே நேரம் பரத்துறை எம்பியை சுட சொல்லி இருந்தது தாஸ் குரூப் அவர்களை சுட இல்லை, இல்லாட்டி 3 பேரை அவர்கள் சுட்டிருப்பார். அது சுட்டதுக்கு காரணம், அது முக்கியமான காரணம் 85ஆம் ஆண்டு நான் சொன்ன ஏற்கனவே யாழ்ப்பாண தமிழர்கள் பெரிய அளவில் குழம்பி விட்டார்கள். 6 இயக்கத்துக்கும் ஆட்பிடிக்கிறார். பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் தூக்கி கொண்டு போயிடும். எங்கட பிள்ளைகள் போகுது, இது திரும்பி வருமா, இதுகளுக்கு எப்படி கல்யாணம் கட்டி வைப்போம், எப்படி வாழுங்கள், செத்தப்புற உடம்பு வருமா, தங்களோட விருப்பத்துக்கு எல்லாம் கற்பனை பண்ணது வேண்டியது. நாங்கள் 85ஆம் ஆண்டு ஒரு தவால் பட்டியை வச்சோம். மக்கள்கிட்ட இருந்து உங்களோட கருத்தை சொல்லுங்க, உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்க, அவைக்கு ஒரு ஆசுவாசப்படுத்துறதா, அதாவது கருத்து கேட்கிறார்கள், நாங்கள் எங்களை கருத்தை சொல்லுவோம் மக்கள் எழுதி போட்டவர்கள், அதான் எங்களுக்கு தெரியும். அப்ப அதனால மக்கள் அந்த கருத்துக்கள் சொல்லும் பொழுது அவர்களுடைய பெரிய பயப்பீதி ஏற்படுது. 6 இயக்கங்களாக இருந்து ஆறாப்பை 100 போறார்கள் என்று மக்கள் கதைக்க துவங்கிட்டார். 6 பிரிஞ்சு 100 போறார்கள். இதனாலதான் விடுதலை புலிகள் கொள்கை ரீதியாக 86 ஒரு முடிவெடுக்கிறார்கள். இந்த இடத்துல அதான் நான் நினைப்பேன், எங்களை போல யாரும் கதைக்க வைக்கிறேன் நினைக்கிறேன். இதை நாங்கள் இதை தனியே கதைச்சு கொண்டு வந்தாங்க. இப்ப அடுத்தது நாட்டு இதை ஏன் கேட்டான் என்றால், இப்ப அமுதலிங்கம் எடுத்த அதே
அதுக்கு பிறகு பிரேமதாசாவோட அவ்வளவு ஒரு நெருக்கம் வந்து இருந்தார். அதுக்கு பிறகு விடுதலை புலிகளே பிரேமதாசாவை படுகொலை செய்கிறாங்க. அதுல மொசாட் உடைய பின்னணி ஏதாவது இருக்கா? மொசாட்டின் பின்னணியும் இருக்குது. இந்த அமிர்தலிங்கத்தின் படுகொலைக்கு பச்சை கொடி காட்டியவர் பிரேமதாசா. அப்ப அமிர்தலிங்கத்தை சுட்டு போட்டு வந்த போராளிகளையும் காவல்துறை வச்சு சுட பண்ணி போட்டேன். அது ஒரு காரணமாக இருக்கலாம், எனக்கு அது சரியா தெரியல. பிறகு இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முன்னெடுக்கிறதுல ஏற்பட்ட சிக்கல்கள், அதாவது இடையில ஒரு சம்பவம் இருக்கு. இந்த வடக்குக்கு முழுச்சியாட்சி, கிழக்குக்கு அரசியாட்சி என்பது விடுதலை புலிகள் இயக்கத்துக்குள்ளேயே அது ஒரு முரண்பாடா போச்சு. ஏனென்றால் இப்ப உங்களுக்கு போராளிகள் செலுத்துகிறார்கள் ஈழப்போராட்டத்தில். அவருடைய தியாகங்கள் மிகப்பெரியது. அவர்கள் சொந்த மண்ணை விட்டு வந்து வரிய கணக்கில் இங்க நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நிலையில கிழக்குக்கு முழுச்சியாட்சி, அப்ப எங்களை சிங்களவர்கள்ட்ட நீங்கள் உங்களோட நலனுக்காக எங்களை பறிவுடுக்குறிகளோட மாதிரி ஒரு நிலைப்பாடு வேற போராளிகள் நட்பு ரீதியா கூட அவர்கள் சொல்லுவார்கள். என்ன தலைவருக்கு சொல்லுவார், இப்ப சொர்ணம் சொல்லுவார், பதுமன் சொல்லுவார், ரூபன் சொல்லுவார், கிழக்கு மாகாண போராளிகள் எல்லாரும் சொல்லுவார்கள், வடக்கு மாகாண போராளிகளே சொல்லுவார்கள். அது என்ன வடக்கு சுயாட்சி, கிழக்கு அரசியாட்சி, அவங்களை சிங்களவரோட விழப்போறீங்களா என்று கேள்விட வேண்டும். அதனாலே அப்படி ஒரு தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரேமதாசாவுடன் நாங்கள் பேச போனது இந்திய படைகளை வெளியேற்றுவதும் நாங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண்போம் என்ற உத்தரவாதத்துடன் போனோம். வடகிழக்கு தமிழர்களுடைய பூர்வீக நிலம், வடகிழக்கு இணைந்த சுயாட்சியை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும். மற்றது அந்த பேச்சுவார்த்தைக்கு போய் இவர்கள் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை வெளியில சொல்ல இல்லை. தென்னிலங்கையில இருக்கிற தமிழர்கள் தென்னிலங்கையில இருப்பார்கள், புலிகளின் கட்டுப்பாட்டுக்கு வேற சிங்கள மக்கள் இங்கே வாழ்வார். மேலதிகமாக ஆட்கள் வந்து போறதுதான் அது நடைமுறை பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வோம். அந்த ஒப்பந்தங்களோட எல்லாம் போட்டு பிறகு வடக்குக்கு முழுசு கிழக்குக்கு அரையன்னைக்கு இங்கே ஒரு நயவஞ்சகம் இருக்கிறது. இவர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள். இந்தியாவோட எங்களை கொண்டு போய் பகைக்க வச்சு விட்டார்கள். இந்தியா ஈழத்திலிருந்து ஆபரேஷன் முதல் ஓம் என்று சொல்லிவிட்டு பிறகு பின்வாங்கிட்டார். மற்றது ஆபரேஷன் லிபரேஷன் நடவடிக்கையின் போது வடமராட்சியிலே ஒரு தமிழ் இனத்துக்கு எதிரான தாக்குதலை இலங்கை படைகள் நடத்தும் போது இந்திய படைகள் உடனடியாக இந்தியா தலையிடுது. அமைதிப்படைகள் வெளியேறும் போது இந்திய நரசிம்ம அரசு வெளிப்படையாக அறிவித்து விட்டது, இலங்கை விடயத்தில் இனிமேல் நாங்கள் தலையிடுவதில்லை. அதான் 90க்கு பிறகு இந்திய படைகள் அயல் நாட்டு பிரச்சனைகள்ல நேரடியாக தலையிடா. இனப்படுகொலைகள் நடந்து பெரும் பிரச்சனைகள் வந்தால் தவிர்க்க முடியாது என்றால் ஒரு சர்வதேச படைகளோட சேர்ந்து நாங்கள் வரலாம் என்று யோசிக்குமே தவிர வராது. இனிமேல் நீங்கள் தமிழர்களை இலங்கை அரசு முற்றுமுழுதாக அளித்தாலும் இலங்கை படைகள் இலங்கைக்கு வருவார்கள் என்றது மிகப்பெரிய கேள்வி. அந்த அளவுக்கு தமிழர்களுடைய அரசியல் இந்தியாவை புரிந்து கொண்டும் இல்லை, இந்தியாவோடு சேர்ந்தும் இல்லை. அதுக்கு காரணம் தமிழர்களின் மிதவாத அரசியல்வாதிகளுக்கும் உண்மையாக அரசியல் தெரியவில்லை, ஆயுத போராளிகளுக்கும் அரசியல் பற்றிய ஆழமான புரிதல் இல்லை. எங்களுடைய நலனை பற்றி மட்டும் நாங்கள் சிந்திக்கிறோமே தவிர எதிரில் இருக்கிற பரஸ்பரம் மற்றவருடைய நலன் என்னன்றதை சிந்திக்கிறது. என்ன சொல்றீங்க? இந்த இவரை பற்றி என்ன பேரு திருநாவுக்கரசை பற்றி நீங்க சொன்னீங்க, என்ன சொல்றது? நீங்க அது ஒரு மிக மிக தவறான ஒரு கருத்து, மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த திருநாவுக்கரசு போன்றவர்கள் சொந்த புத்தியில் சுதந்திரம் கேட்பவர்கள். இந்த வேர்கள் புலனாய்வுத்துறை உருவாக்கப்பட்ட போது எங்களுடைய தலைவர் எங்களுக்கு ஒரு ஒலி நாடா அனுப்பியிருந்தார். அதில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்த விஷயம், எங்களை பயிற்சி முடியும் பொழுது நாங்கள் யாரை கவனிக்கணும் என்ற விடயத்தில் அவர் கேட்டிருந்தார். நீங்கள் யாரையும் எப்படி இனங்காணணும் என்று தலைவர் சொல்றேன். சொந்த புத்தியில் சுதந்திரம் கேட்கிறவர்களை விமர்சகர்கள் ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொல்றார் தலைவர். சொந்த புத்தியில் சுதந்திரம் கேட்கிற மக்கள் இங்க இருக்கிறார்கள் தமிழர்கள், அவர்களை உங்கள் விமர்சகர்கள் ஆக்கி கொள்ளுங்கள். அரசியல் அறிவற்றவர்கள், சுயநலவாதிகள், பதவி வெறியர்கள், இப்படியானவர்கள் எதிரிகளால் கையாளப்படுகிறவர்களை இனங்காணுங்கள். அவர்கள் உயிரை பாதுகாப்பதும் விடுதலை போராட்டத்தை பாதுகாப்பதும் சமகால நிலவரம் என்ன, இது எதிர்காலத்தில் எங்களுடைய இயக்கத்துக்கு எப்படியான பாதிப்புகளை கொண்டு வரப்போவது என்றதை நீங்கள் குறைஞ்சது 6 மாதத்துக்கு முன்னரே இயக்கத்துக்கு சொல்லுவீர்களாக இருந்தால் அப்பொழுதுதான் நீங்கள் செயல்பட தொடங்கி இருக்கிறீர்கள் என்று நான் எடுத்துக் கொள்ளுவேன் என்று சொல்றார் தலைவர். இப்ப 84ஆம் ஆண்டு ஆகஸ்ட்ல 11 பேரோட தான் இந்த பிரிவு உருவாக்கப்படுது. அதுக்கு பேர் வைக்கிறார் வேர்கள் என்று. வேர்கள் என்று பேர் வச்சதுக்கு காரணம், எந்த பெரிய விருட்சத்துக்கும் வேர்கள் மண்ணுக்கு தான் கிடக்கும் முடியல. அது ஒரு உயர்வான அர்ப்பணிப்பு. தலைவரால தன்னால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 13 பேரை தான் அவர் கொடுத்திருந்தவர். அதுல 2 பேர் வேர்கள் கட்டமைப்பினுடைய அடிப்படை விதிமுறைகளை, அந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது போயிட்டார்கள். 11 பேர் ட்ரைனிங் எடுத்து 85ஆம் ஆண்டு அதுல 3 பேரை கொழும்புல நாங்கள் இழக்கிறோம். இதயன், தியாகன், ரூபி என்ற ஒரு பிள்ளை. ஏன் இழந்தேன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மந்திய மருத்துவமனைக்கு கிட்ட உள்ள ஒரு வீட்டுல உள்ளூர் கலவரத்தை ஏற்படுத்த தேவையான ஆயுதங்கள் கொண்டு வந்து சேகரிக்கப்பட்டது ஒரு முஸ்லீமுடைய பேர்ல. ஆனா அவர் முஸ்லீம் அல்ல, அவர் ஒரு பேகர். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி கொழும்பில் திருமணம் செய்திருந்ததாலே, அவ கொழும்பில் அங்க கணவனோட இருந்ததாலே இந்த வீட்டை வாடகை எடுத்து கொண்டு வச்சிருந்தார். அந்த பொருட்களை கொண்டு வைக்கிறதுக்கு அவர் லொரியில கொண்டு இறக்கின இடம் நெல்லியடியில் இருந்த சுலைமானன் கடை என்று கேட்டா தெரியும். நெல்லியடியில எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆசியா ஸ்டோர்ஸ்ன்றதுக்கு பேர். பஸ் ஸ்டாப்புக்கு நேரம் முன்னாலே இருக்கும், இரும்பு கடைக்கு பக்கத்துல. அப்ப நீட்டு பட்டியா ஹெவியான பட்டியா கொண்டு இறக்கிறார்கள் என்றதை விசு கண்டு உடனடியாக என்ன
உடனே அந்த கடையில போய் வேலை செய்ய சொல்லி விட்ட போது நான் சிறு என்ற பேர்ல அந்த கடையில 3 மாதம் பேரு வந்திருக்கிற பெட்டி என்னன்றதை அப்ப இந்த சுலைமானுக்கு உண்மையா தெரியும். அவர் சொல்லி விட்டாரு புதுசா பள்ளிவாசல் திறக்க போறாங்களாம், அதுக்கு ஏதோ கொண்டு வைக்கிறாங்க, அது பள்ளிவாசலுக்குரிய சாமான் சிறு அதுல தொடாத இஞ்சால கிடக்கிறதான் எல்லாம் வெங்கடையும் இந்த முன்னுக்கு கொண்டு வைக்க வேண்டிய சாமான் கூட. ஆனால் பிறகு அதை ஏற்றி கொண்டு போகும்போது நாங்கள் இடையில அந்த வாகனத்தை தகவலை கொடுத்து இடையில வாகனத்தை மறைச்சு பார்த்தா எல்லாம் நீட்டு பாடுகள், சொற்கண் பிறல்கள், பெட்ரோலை ஊத்தி போட்டு கொளுத்தி எறியக்கூடிய பம்ப்ஸ்கள் எல்லாம் 85 முஸ்லிம்களுடைய பேர்ல தான் அது கொண்டு வரப்பட்டது. கொண்டு வந்தவர் ஒரு பேகர். இந்த பேகர் சம்பந்தப்பட்ட ஒரு நடவடிக்கைக்காக அவரை கைது செய்யறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக விடுதலை புலிகளால் அனுப்பப்பட்ட 3 போராளிகள் 85 ஆண்டு அங்க திடீரென்று மாயமாகிவிட்டார்கள். எங்களுடைய இயக்கத்துல முடிவெடுத்தார்கள். அவர்கள் 3 பேரும் இயக்க காசையும் கொண்டு வெளிநாட்டு ஓடிட்டார்கள். ஆனால் பிறகு ஒரு கொஞ்ச காலத்திலே எங்களுடைய முகாமுத்தத்திலே ஒரு VCR கெசட் ஒன்று போடப்பட்டிருந்தது. ரெஜிமோமான சுத்தி கட்டினபடி போடப்பட்டிருந்தது. ஒரு ஹெலிகாப்டர் அதால பறந்தது. கெலியில இருந்து வீசப்பட்டதாக தான் எங்கடையாக சொல்லிக்கிறோம். ஆக்கள் அறிஞ்சாங்களா கெலியில இருந்து அறிஞ்சுதான் நாங்கள் கண்ணால ஆணையில அந்த VCR கொப்பியை எடுத்து போட்டு பார்த்த போதுதான் தெரியும் 3 பேரையும் எப்படி சித்திரவதை செய்து எப்படி படுகொலை செய்து எல்லாம் பெரும் விலை கொடுத்து தான் இந்த விடுதலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது விடுதலை புலிகள் இயக்கமும் அதனுடைய உண்மையான நோக்கமும் ஒரு முறை நிகழ்ந்த தவறை இன்னொரு முறை நிகழக்கூடாது என்றதில் தலைவர் கொண்டிருந்த உச்சகட்டமான கவனம். அதாவது ஒரு தவறு ஒருக்கா தான் நிகழலாம், 2ஆம் தடவை நிகழ்ந்தா அதுக்கு பேர் தவறு இல்லை. பிரேமதாசாவுடைய அந்த படுகொலையில நீங்கள் குறிப்பிட போல அந்த முடிவை நீங்கள் எடுத்த பொழுதும் அதுல மொசாட்டுடைய பங்கு எவ்வளவு தூரம் இருந்தது? ஏனென்றால் JR ஜெயவர்தனா இருக்கும் பொழுது மொசாட்டுக்கான ஒரு அலுவலகம் கொழும்புல திறக்கப்பட்டது. அதுக்கு பிறகு மொசாட் பிரேமதாசா காலத்தில் அந்த மொசாட் அலுவலகம் நீக்கப்படுகிறது. அதுவும் ஒரு பின்னணியில இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் விடுதலை புலிகளுக்கும் மொசாட்டோட ஒரு நெருக்கம் ஒன்று இருந்திருக்கு என்றால் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை ராணுவத்துக்கும் மொசாட் பயிற்சி அளித்திருக்கு ஒரே இடத்துல வச்சு. இது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. மொசாட் விடுதலை புலிகளுக்கு மட்டும் இல்ல தினவுக்கும் பயிற்சி அளித்தார். தினவட்ட பயிற்சி இதுல என்ன பிரச்சனை என்றால் நான் யார், நான் என்ன செய்யணும் என்றதை நான் தெளிவாக புரிஞ்சு கொண்டால் சரி. நான் எங்கேயும் போகலாம், யாரோடும் பேசலாம், யாரோடும். அதான் நான் சொன்னேன். இப்ப திருநாவுக்கரசு பற்றி நீங்கள் சொன்ன போது நான் சொன்னேன், அவர் சொந்த புத்தியில் சுதந்திரம் கேட்கிறவர். எண்ணங்களால் மனிதன் உருவாக்கப்படுகிறான், சூழ்நிலைகளால் நிர்வகிக்கப்படுகிறான். அவர் ரோவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது அவருடைய சூழ்நிலை. அது தவிர்க்கலாம் சூழ்நிலை. அதுக்காக நீங்கள் அவர் உங்களை தவறாக வழிநடத்து வேற ஒன்று கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் இல்லையா. தவிர்க்க முடியாமல் தமிழீழம் உருவாகும் என்றது ஒரு நல்ல கனவு. தவிர்க்க முடியாமல் தமிழீழம் உருவாகும் நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் போட்டு பேசப்படுத்துறோம் கொண்டு அவர் சொன்னா பூகோளவாதமும் புதிய தேசியவாதமும் என்று அவர் எழுதின புத்தகத்தை நீங்க வாய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உடனே அந்த புத்தகத்தை வாய்ச்சிட்டு ஒரு என்னுடைய பதிவொன்றுல சொன்னான், தமிழர்களுக்காக அரசியல் செய்யும் நீங்கள் குறைந்தபட்சம் இந்த பூகோளவாதம் புதிய தேசியவாதம் என்ற புத்தகத்தை எடுத்து படியுங்களா. இலங்கையினுடைய அரசியல் கதிரைக்கு வரும் மட்டும் நீங்கள் யாராகவும் வரலாம். ஆனா அங்க வந்த பிறகு நீங்கள் கையெழுத்து வைக்கிறோம். இந்த சந்திரிகா குமாரதுங்க பிரேமதாசாவின் படுகொலையை தொடர்ந்து அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கப்படும் பொழுது அவன் மாட்டாடுதான் சந்திரிகா அவரோட இருக்கிறான். கூப்பிட்டு நீங்க இன்டர்வியூ பண்ணி பாருங்க. கணவனுக்கு நிகழ்ந்த கதிகள் சம்பந்தமாக அரசியல்ல வர அவ்வளவு நாட்டம் காட்டல. அவன் நாட்டம் காட்டல. தன்னுடைய பிள்ளைகள் 2 அனாதையா போடும். நான் என்னுடைய பிள்ளைகளையும் அனாதையா விடுறதுக்கு நான் விரும்பல, நான் இந்த அரசியல்ல ஈடுபட விரும்பல என்று கேட்ட போது இல்லை நீங்கள் வாங்கோ. புலிகள் பிரேமதாசாவோட பேசினவர்கள் அதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு இப்படி எல்லாம் நடந்து போரா போச்சுது. இந்த அமரலிங்க மக்களும் குழப்பி மற்றவர்களும் குழப்பிட்டார்கள். இந்த முறை அது நடக்காது. அவர்கள் வடகிழக்குக்கு ஒரு நியாயமான சுயாட்சியை எதிர்பார்க்கிறார்கள். அதை நாங்கள் கொடுத்து நாங்கள் நாட்டை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி கதைச்சுத்தான் இவர்கள் கூட்டிப்பாரு. அப்பொழுது தலைவர் பிரபாகரன் இருந்து எனக்கு ஒரு உத்தரவாதம் வேணும் என்று ஒரு டிமாண்ட் பண்றார் சந்திரிகா. இதெல்லாம் வெளியில யாரும் சொல்லப்படாத விஷயங்கள், நான் மிக முக்கியமான இடங்களால நான் அறிந்து கொண்ட கதை இது. அப்பொழுது விடுதலை புலிகள் இயக்கம் அந்த உத்தரவாதத்தை கொடுத்து, அதாவது எங்களுடைய மக்களுக்கு எதிராக நீங்கள் செயற்படாத வரை, இலங்கையின் ஒரு ஜனாதிபதியாக நீங்கள் செயற்படும் வரை, நீங்கள் விடுதலை புலிகளோடு யுத்தம் செய்தால் கூட நாங்கள் கூட இருக்க ஆபத்து செய்ய மாட்டோம் இயக்கம் உத்தரவாதம். முதலாக இலங்கையில ஒரு ஜனாதிபதிக்கு தமிழ் மக்கள் தென்பகுதியில் உள்ள மக்களும் வடபகுதியில் இருக்கிற மக்களும் பெருந்தொகையில வாக்களிச்சது குமாரதுங்கவுடைய. அதுக்கு பிறகுதான் JVP. கவனமா இந்த விஷயத்தை கூட மக்கள் எல்லாரும் தெளிவா விளைய கொள்ளணும். இந்த சந்திரிகா 94 ஜனாதிபதி ஆகினதும் நீலன் திருச்செல்வம், சம்பந்தன், லட்சுமண் கதிர்காமருக்கு எதிரில சந்திரிகாவோட உரையாடுற ஒலிப்பதிவு விடுதலை புலிகளுக்கு கிடைக்குது. அந்த உரையாடல்ல நீலன் திருச்செல்வம் ஒரு few words தான் கதைக்கிறார். எப்படியான ஒரு தீர்வு பகுதியை உருவாக்கி அரசியல் யாப்பில் எப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் சுமூகமான ஒரு தீர்வை, தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை, புலிகள் தான் சொல்றார்கள் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை கொடுங்கோ, நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் சொல்றார்கள் தானே. தனிநாடு தீர்வும் இல்லை, பிரபாகரன் தமிழர்களுக்கு தலைவரும் இல்லை, பிரபாகரன் தமிழர்கள் தலைவராகவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆயுதங்களை போட்டதுக்கு
பிறகு பிரபாகரனை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்று சம்பந்தன் சொல்றார் சந்திரிகா. அப்ப நீலன் திருச்செல்வம் அதுக்கான ஒரு தீர்வு பதிவை தயாரிக்கிறார். அதை நீங்கள் எங்களுக்கு தந்துட்டு புலிகளை இல்ல தீர்வு பதிவை தயாரிக்கிறார். நீ உடனடியாக யாழ்ப்பாணத்தில் இருந்து புலிகளை வன்னிக்குள் கலையுங்க, உங்களுக்கான ஆதரவை நாங்கள் எல்லா தரப்பிடம் இருந்தும் பெற்றுத் தருகிறோம். ஏனைய புலிகளால் விரட்டப்பட்ட 5 இயக்கங்கள் இந்தியா மேற்குலகத்திலிருந்து அனுமதி பெற்று தரணும். இந்தியா தான் தலைவடா கொள்கை என்று சொல்லி போட்டுது. நீங்க நீ அடிபட்டாலும் ஊத்துப்பட்டாலும் உங்களோட பிரச்சனை, நாங்க வர மாட்டோம். எல்லை மீறி போற நிலை இந்தியா வர வேண்டியது வந்து இந்தியா அந்த சொந்த நிகழ்ச்சிகள் இருக்குமே தவிர உங்களுக்காக எல்லாம் இந்தியா வராது, சிங்களர்களுக்காக வராது, தமிழர்களுக்காக வராது. இலங்கையில் உள்ள எல்லா ராணுவ முகாமையும் புலிகள் அடிச்சு ஒதுக்கினாலும் இந்தியா வராது. தார்மீகமாக ஒரு நடவடிக்கை எடுக்கும். இதைத்தான் இந்தியா சொல்லிடுது. இந்த தலைவடா கொள்கையை பயன்படுத்த அவங்க வர்றாங்களே. அப்ப இந்த இதை எல்லாம் சரியா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த சம்பந்தன் தான் கதிரை வந்த சந்திரிகாவுக்கு போய் தென்பூட்டி யாழ்ப்பாணத்தை புடி என்று சொல்றேன். நான் அறிஞ்சேன் சந்திரிகாவில் ஒரு மிக நெருங்கிய நண்பர் அடியில் சந்திரிகா சொல்லி கவலைப்பட்டதாக அறிந்தேன். இந்த அரசியலை நான் விரும்பாமல் இருந்த போது என்னை கொண்டு வந்து இருத்தி விட்டு பிறகு என்னை கையெழுத்து வைக்கிற ஒரு ஆளாக மாற்றி விட்டார். நான் அந்த இடத்துல இருந்து கொண்டு எதை பேச வேணுமோ பேசித்தான் ஆக வேண்டும். அந்த இடத்துல இருந்து எதை ஏற்றுக்கொள்ள வேணுமோ அதை ஏற்றுக்கொடுத்தா வேணும். பிரபாகரனும் அந்த புள்ளிக்காக நீலன் திருச்செல்வம் கொல்லப்படுற அதான் முக்கியமான காரணமா இருக்க முடியும். என்ன காரணமா இருக்க முடியும்? சம்பந்தன் மீது மரண தண்டனை விவரம் வந்ததுக்கும் காரணம் அதுதான். ஆனால் இவர்களுடைய இந்த உரையாடல் நான் நினைக்கிறேன் நேரடியாக தலைவர் பிரபாகரனுக்கு இவர்கள் கொண்டு போய் கொடுக்க இல்லை. ஏனென்றால் அவரை பற்றி சம்பந்தன் கதைச்ச சில விஷயங்கள் அதுல இருந்ததாலே அதை தவிர்த்திருப்பார் என்று நான் நம்புறேன். அதனால் சம்பந்தன் கொஞ்சம் உயிர் தப்பி பிழைச்சதுக்கும் நீலன் திருச்செல்வம் சாக வேண்டி வந்ததுக்கும் காரணம், நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு தீர்வுப்பொதியை எழுதி நீங்கள் உங்களுக்கு விரும்பிய ஒரு தீர்வுப்பொதியை கொண்டு வருவீர்கள், அதையும் சிங்களவன் கொளுத்துவான், நீங்கள் தமிழர்களை எந்த முட்டாள்கள் என்று நினைக்கிறீர்களா? நீ உணர்ந்த தீர்வுப்பொதியும் இல்லை, அதனாலே எழுதி போட்டேன். இப்போ ஒரு ஆயுத போராட்டத்தை நீங்கள் ஒரு கேலி பொருளாக்க கூடாது. இங்கே ரத்தஞ்சி ஒரு போராளி என்ற ஒரு போராளி தன்னுடைய வீட்டு படலைக்கு வெளியால வந்து இந்த விடுதலை போராட்டத்துக்குள்ள வந்ததிலிருந்து அவன் திரும்பி இயக்கத்தை விட்டு விலத்தி போனா சரி, அந்த பெண்ணோ ஆண் போராளியோ விலத்தி போனா சரி. அல்லாது அவர்கள் தங்களுடைய வாழ்வு முழுவதையும் இந்த இனத்துக்காக அர்ப்பணிச்சு உங்களுடைய இன்னுயிர்களையும் தியாகம் செய்கிறார்கள். வயது வேறுபாடு இல்லாம நீங்கள் கொழும்பில இருந்து கொண்டு உங்களோட மண்டைக்கேற்ற அரசியல் செய்து கொண்டிருக்கிறீங்கன்னா இது எந்த ஆயுத போராட்ட இயக்கம் இதைத்தான் செய்யும். அதான் டெலோ செய்தது. ஏன் சித்தார்த்த தந்தை தர்மலிங்கத்தையும் ஆலாசுந்தரத்தையும் சுட்டதென்றால் ஆயுத போராளிகளிடமிருந்து ஆயுதங்களை பறியுங்கள், அவர்கள் இங்கே யாழ்ப்பாணத்தை கொள்ளையடிக்கிறார்கள், வயது வேறுபாடு இல்லாம புள்ளிகளை தூக்கி கொண்டு போறார்கள், எங்களை இனத்தை அழிக்கிறார்கள், பறியுங்கன்னு சொல்லி கடிதம் எழுதி கொடுத்து விட்டார்கள். இந்தியாவுக்கு அனுப்பினார்கள் கடிதம் எழுதி. அந்த கடிதத்தை இந்திய உளவுத்துறை வந்து ஸ்ரீசபாரதத்தின் கையில கொடுக்குது. எங்களுக்கு என்ன நீங்க சொல்ல வேணும்? அதாவது இப்ப நான் உங்கள் மீது எனக்கான விமர்சனம் என்ன தெரியுமோ ஜெயபாலன், சொல்லுங்க. நாங்கள் ஆயுதங்களோடு நின்ற காலத்தில் நீங்கள் எங்கட கால ரத்தம் பெற அளவுக்கு காய்ச்சாலும் நாங்க கேட்போம். ஆனால் அங்கால இன்னொரு அவனுக்கும் கேட்கத்தக்கதா எனக்கு பக்கத்து காய்ச்சிங்கள்னாலும் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்றைக்கு நானே உங்களோட கதைக்க வந்திருக்கிறோம் என்றால் இன்றைக்கு எங்களுடைய ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்து விட்டது. எங்களுடைய ஆயுத போராட்டத்தின் மீது குற்றம் குறை சொல்லுகிறார்கள். ஆனால் எங்களுடைய தலைவரும் எங்களுடைய இயக்கமும் எங்களுடைய போராளிகளும் இந்த இனமும் சேர்ந்து எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் ஒரு உன்னதமான போராட்டத்தை அதுக்காக நாங்கள் எல்லாம் புரிதம் என்று சொல்ல இல்லை. நிறைய தவறுகள் நடந்திருக்குது, பிள்ளைகள் நடந்திருக்குது. இந்த 2009 இந்த யுத்தம் இறுதி யுத்தம் வருகின்ற காலகட்டத்துல சம்பந்தன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லி இருக்குது. இதை அவர்கள் இந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி ஒரு கோரிக்கையும் விடையில்லை. இந்தியாவோடையும் பேசல, அவர்கள் இலங்கை அரசாங்கத்தோடையும் பேசல. யுத்தம் முடிவுக்கு பிறகும் இந்த வன்னி அந்த சிறையில இருந்த மக்களை, தடுத்து வைக்கப்பட்ட மக்களை சம்பந்தன் போய் சந்திக்கவும் இல்லை. இது சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு நேர்காணலை அந்த நேரம் MK சிவாஜிலிங்கம் தந்திருந்தார். அவர் சொன்னார், விடுதலை புலிகள் அழிக்கப்படுவார், கொல்லப்படுவார்கள் என்ற உத்தரவாதம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கப்பட்டதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அது தெரியும் என்றும் அவர்களும் அதை விரும்புகிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இது எவ்வளவு தூரம் உண்மை? 1000 முறை உண்மை. அமிர்தலிங்கமும் இதே மாதிரி தான் ஆபரேஷன் லிபரேஷனுக்கான ஒரு அனுசரணையை ஜெயவர்த்தனாவுக்கு வழங்கினார். சம்பந்தனும் யாழ்ப்பாணத்திலிருந்து புலிகளை வன்னிக்குள் விரட்டி விட்டு தீர்வுப்பொதியை வழங்கிய பிறகு வன்னிக்குள் எருமைகளையும் புலிகளையும் அளிப்பதை தமிழர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்ற வசனத்தை பயன்படுத்தினார். புலித்தேவன் நடேசன் உட்பட்ட அரசியல் துறை போராளிகள் சரணடைய வருகிறார்கள். உங்கள் கருத்து என்ன சம்பந்தன் என்று பசில் ராஜபக்ஷ சென்னையில் இருந்த சம்பந்தனிடம் கேட்ட பொழுது, இது பசில் தரப்பால் எங்களுக்கு கிடைத்த தகவல், கேட்டபோது தலையீடுகளை விரும்பினால் கூப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்கள், ஏற்கனவே என்ன முடிவெடுத்து போர துவக்கின்றீங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, என்னட்ட கேட்கிறீங்கள் சம்பந்தன். அப்ப ஏற்கனவே இந்த ஆபரேஷன் பேகன் திட்ட பேகன் என்றது விடுதலை புலிகளை அழிப்பதும் தமிழர்களின் பிரதிநிதிகளாக இருக்க தகுதியானவர்கள் தமிழரசு கட்சிக்காரர்கள் தான். தமிழரசு கட்சியில் ஒரு நாய் இருந்தாலும் அது தமிழர்களுக்கு
உங்களுக்கு தலைமை வகிக்க தகுதியானது. ஆனால் உங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்து போராடினாலும் புலிகளோ எந்த இயக்கங்களோ தமிழர்களுக்கு தலைவர்களாக முடியாது. 60,000 மாவீரர்கள் ரத்தம் சிந்தி எங்களுடைய மக்களும் நாங்களும் சேர்ந்து தேசிய தலைவரை முன்னிறுத்திய போதும் சம்பந்தன் போய் சொன்ன கதை என்ன, அது நான் இதுல சொல்ல முடியாது. அப்ப யார் துரோகிகள், யார் இந்த தமிழகத்துக்கு துரோகம் செய்தவர்கள்? இந்த சம்பந்தன் 2009 இந்த ஆயுத போராட்டம் முடிஞ்ச கையோடு சம்பந்தனுக்கு நாங்கள் தகவல் அனுப்பினோம். நடந்தது முடிந்தது, சரிதானே? நடந்தது முடிஞ்சது. இந்த புள்ளியிலிருந்து முன்னோக்கி செல்லுங்கள் என்று காப்மேயர் அறிவுரை கூறியிருக்கிறார். அணுகுண்டு போட்ட அமெரிக்காவுக்கு காப்மேயர் சொல்லிய அறிவுரை, நீங்கள் அணுகுண்டு போட்டு அழிந்ததை போல 100 பங்கு உதவி நீங்கள் ஜப்பானுக்கு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய அமெரிக்கா பாதுகாப்பாக இருக்கும். இல்லையென்றால் அமெரிக்கா உலக நாடுகளாலே அழித்தொழிக்கப்படும் என்று சொல்லி சொன்னார். இந்த அடிப்படையில சிந்தியுங்கோ. நடந்தது முடிஞ்சது. ஆகவே ஒட்டுமொத்த போராளிகளையும் நீங்கள் பொறுப்படுங்கோ. நாங்கள் இனிமேல் ஆயுதங்கள் தூக்க போவதில்லை. கேபியை பிடிச்சு கொண்டு வச்சிருக்கிறார்கள். கேபியை விடுதலை செய்ய சொல்லுங்க. சிறையில் இருக்கிற எல்லா போராளிகளையும் விடுதலை செய்ய சொல்லுங்க. பாராளுமன்ற அரசியலில் எங்கள் போராளிகள் ஈடுபட முடியாது. நாங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கியவர்கள். நாங்கள் பாராளுமன்றத்தை பிடிக்கிறதுக்காக ஆயுதம் தூக்கவில்லை. தமிழ் மக்களின் உரிமைக்காக ஆயுதம் தூக்கியவர்கள். ஆகவே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வரமாட்டோம். நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியே இருக்கின்ற 6 அதிகார சபைகளிலும் வடகிழக்கில் போராளிகளும் மக்களும் நாங்கள் அதை நிர்வகிக்கிறோம். நீங்கள் பாராளுமன்றத்தை பார்த்துக் கொள்ளுங்க. கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக நாங்கள் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை நீங்கள் உடனடியாக செயல்படுறதுக்கு அனுமதிக்க சொல்லி கோட்டபய மஹிந்த ராஜபக்சேவோட கதையும் கொண்டு சம்பந்தனுக்கு சொன்னோம். சம்பந்தன் அதுக்கு ஒரு பதிலும் சொல்ல. அவ்வளவுத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சம்பந்தன் மௌனமாகவே தான் இருந்தார். விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி என்றது நீங்கள் ஒரு அரசியல் பிரேமதாசா காலத்தில் உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி. மஹிந்த ராஜபக்சே கூட நாங்கள் இன்னொரு தரப்பான மஹிந்த ராஜபக்சேவோட தொடர்பு கொண்ட போது மஹிந்த ராஜபக்சே சொன்னவர், இலங்கை அரசாங்கம் கோட்டாவின் கையிலான் இருக்கு, எந்த கையில இல்ல, நான் ஜனாதிபதி கையெழுத்து வைக்கிறாள் தான். கோட்டபாயோட காட்சி பாருங்க கொண்டு மஹிந்த சொல்றார். அப்பவும் மஹிந்த சொல்லி விடுறார், நீங்களும் இந்த மக்கள் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி இந்த பழைய சின்னத்தோட போனீங்கன்னா அவன் தூக்கி எறிஞ்சு போடுவான். நீங்கள் வேறு ஒரு சின்னத்தை வச்சு இந்த பேரோட போய் கேளுங்க. ஏனைய இயக்கங்கள் எல்லாம் அந்தந்த இயக்கமா செயல்படுது, எங்களையும் ஜனநாயக வழியில செயல்பட விடுங்கன்னு சொல்லி கதைங்க. வேற வழி இல்லை. இப்படியே இருப்பீங்கன்னு சொன்னா ராணுவம் உங்களை பிடிச்சு தின்றும் இப்படி மஹிந்த சொன்னார். மஹிந்த குடும்பத்தில் ஒரு மிக மோசமான அரக்கன் தான் கோட்டபாயா. மஹிந்த திருடனா இருக்கலாம், அரசியல் அயோக்கியனா இருக்கலாம், என்னவும் இருக்கலாம். ஆனா மஹிந்தோடு பேசலாம். கோட்டா இந்த களத்துக்கு கொண்டு வரப்பட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆக்கப்பட்டு இறுதி போரின் இறுதி நாட்களில் மஹிந்த அங்க இருந்தார், ஜோர்டானில் இருந்தார். இலங்கையின் பாதுகாப்பு முப்படை தளபதி சரத் பொன்சேகா அங்க இருந்தார், சீனாவில் இருந்தார். ஆனால் முள்ளிவாய்க்காலில் மக்களும் புலிகளும் ஈவிரக்கமற்ற முறையில் அழிக்கப்பட்டார்கள். ஒரு நாடு பயங்கரவாதத்தை அளிக்கிறோம் என்று சொல்லி போர் நடத்துறீர்கள். அங்க மக்களும் போராளிகளும் அழிக்கப்படுகிறார்கள். வெள்ளக்கொடியோடு சரணடைஞ்சு கொண்டு வந்த விடுதலை புலிகளை பிடிச்சு வச்சு தேத்தனி கொடுத்து சுட்டு கொள்றீங்க. அதுக்கு ஒரு சீன் கிரிய பண்றீங்க. சும்மா ஒரு டம்மி சண்டை ஒன்று நடத்தி போட்டு அதுக்கெல்லாம் எல்லாம் சேர்த்து போச்சு கொண்டு வெளியில வந்து காட்டுறீங்க. உலகத்துக்கு தெரியும், வெளிநாட்டுக்காரருக்கு தெரியும் என்ன நடக்குது. சேனல் பொருள் இதுக்கான வீடியோக்கள் எல்லாம் இருக்குன்னு இதுல என்னென்றால் ஒரு சின்ன சின்ன சம்பவங்களை அல்லது மக்கள் நம்பக்கூடிய அல்லது விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடிய புலிகளின் சில நடவடிக்கைகளை மூலாதாரமாக மூலதனமாக்கி கொண்டு தமிழீழ மக்களின் விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி அதை தலைமை தாங்கி பொறுப்பேற்று நின்ற விடுதலை புலிகளையும் இழிவுபடுத்துற வேலை இது. நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய அறிவு கொண்டு நீங்க சிந்திச்சு பாருங்க. நாங்கள் 6 இயக்கமாக இருந்த போது 86ஆம் ஆண்டுங்கிற மக்கள் நடுங்கினார்கள். எந்த இயக்கம் கொள்ளையடிக்குதுன்னு தெரியாது, எந்த இயக்கத்துக்கு புள்ளியால் போகுதுன்னு தெரியாது. அந்த 86ல இந்த ஏனைய இயக்கங்களுடைய ஆயுதங்களை வாங்கி கொண்டு விடுதலை புலிகள் ஒரு இயக்கமா வந்த போது பிள்ளை இயக்கத்துக்கு போச்சு என்றால் பிரதேச காரியாலயத்துல அம்மா குந்திடுவா, இந்த பிள்ளை எனக்கு தாண்டு, அம்மா நீங்க ஒரு கடிதம் எழுதி தாங்க, நாங்க உங்களை மால்ட்ட கொடுக்குறோம், வந்தா கூட்டி கொண்டு போங்க வாங்க. அம்மா கடிதம் எழுதி கொடுப்பா, கடிதத்தை வாங்கி பார்ப்பாங்க, கொடுக்கக்கூடிய கடிதம் கொடுப்பாங்க, இல்லாட்டி கடிதத்தையே கொடுக்க மாட்டாங்க. மகள் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு போட்டு விட்டு வருவா. போராட்டத்தின் தேவை ஆக்கள் எடுக்கணும் எடுப்பாங்க. அப்ப ஒரு இயக்கத்துக்கு தேவை ஆக்கள் போன். நீங்கள் ஜெலோ இயக்கமா இருக்கலாம், இபிஆர்ல இருக்கலாம், ஆறாம் இருக்கலாம். அது புலிகள் செய்தார்கள், அதனால புலிகள் போராட்டத்தில் நின்றார். கிட்டத்தட்ட தக்கன பிழைக்கும் இப்ப இந்த விடுதலை புலிகள் நீங்கள் உண்மையிலேயே மிக என்னென்ன விவரிக்கிறேன் என தெரியல. மிக விடுதலை ஒரு போராட்டத்தின் ஒரு உண்மையான வரலாற்றின் சில பக்கங்களை நீங்கள் பிரட்டி இருக்கிறீங்க. இதுல நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடுவோம். நான் நினைக்கிறேன் இந்த உரையாடல நீங்கள் மனம் திறந்து பல்வேறு விஷயங்களையும் பல உண்மைகளையும் வெளியில கொண்டிருக்கின்றீர்கள். இது உண்மையிலேயே தமிழ் அரசியல்ல ஈடுபடுகிறவர்களுக்கு, மக்களுக்கு, அங்க இருக்கின்ற மக்களுக்கும் சரி, புலம்பெயர்ந்த மக்களுக்கும் சரி மிக பயனுள்ள ஒரு விஷயமாக இருந்திருக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி முல்லைமதி அவர்களே. நன்றி ஜெயதவன், நன்றி உறவுகளே, நன்றி.